ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டி ஸ்கொயர் உலகம்ங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து நான் அடிக்கடி ஷாப்பிங் போனப்போ பார்த்த விஷயம் வந்துட்டு சால்மன் ஃபிஷ் தான். சால்மன் ஃபிஷ் நான் குக் பண்ணதும் கிடையாது, இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நான் அவன்லேயும் இதுக்கு முன்னாடி குக் பண்ணதும் கிடையாது. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சால்மனோட குக்கிங் ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா அமெரிக்கா வீட்லேயும் வந்துட்டு டிஃபால்ட்டாக அவனும் மைக்ரோவேவும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அவனில் குக் பண்ணது இல்லை அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எப்படி பண்ணுறதுலாம் தெரியல. ஆனால் வந்துட்டு கற்றுக்க முடியாமலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 400 ஃபாரன்ஹீட்க்கு வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இது வந்து டிஸ்பிளே போயிருக்குனால உங்களுக்கு அந்த லாஸ்ட் நம்பர் தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், காயில் சூடாகிட்டுருக்கு. ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து மஞ்சள் தூளும் உப்பும் தடவி அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது ஆல்ரெடிங்கிறனால லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பு தடவிட்டு அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் ஈரப்பாத்தெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துடலாம். ஈரம் இருந்துச்சுன்னா மீன் ஃப்ரை ஆகாத மாதிரி வெந்தது போல் இருக்கும், ஆனால் ஃப்ரை ஆகிருக்காது நல்லா. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம நார்மல் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், சால்ட்டு, லெமன் ஜூஸு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு மீன் மேலே ஒரு 20 நிமிஷம் தடவி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஓவனில் பேக் பண்ணி எடுத்தால் வந்து சால்மன் ஃபிஷ் ரெடி ஆயிரும். இது வந்து அதே மாதிரி வந்து ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது, ஏன்னா சால்மன் ஃபிஷ் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு 10 மினிட்ஸ் ஒரு சைடும் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸும் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிரும் சால்மன் ஃபிஷ்ஷு. இது ரெடி ஆகட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிறேன். படித்ததில் பிடிச்ச கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காரு. அவங்க மாமியாரும் அவருக்கு பிடிச்ச நெய் பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன செஞ்சுருக்காரு, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயிட்டார். ஆனால் அவன் தூங்க போனதுக்கப்புறம் வந்து வயிற்றில் 2 எலி ஓடுற சத்தம் கேட்டிருக்குது. பசி அவரால் தாங்க முடியல. நெய் பணியாரம் வாசமும் மூக்கை இழுக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் வந்து நெய் பணியாரத்தை எடுத்து சாப்பிட்லான்னு இருட்டெல்லாம் மெதுவாக நடந்து போய் நெய் பணியார தூக்குச்சட்டிக்குள்ளே கை விட்டுருக்காரு. நெய் பணியார தூக்குச்சட்டிக்குள்ளே கை விட்டோன்னே கை போய் மாட்டிக்கிச்சு தூக்குச்சட்டிக்குள்ளே. யாராவது பார்த்தா மானம் போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த சட்டியோடவே வெளியே ஓடியிருக்காரு. அதை பார்த்த நாய் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. குறைக்க ஆரம்பித்த உடனே யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, திருடன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எந்திரிச்சு வந்திருக்காங்க. உடனே அவர் எந்திரிச்சு வந்தவர் வந்துட்டு யாருதுன்னு சத்தம் போட, சட்டியோட மாட்டினா நம்ம மானம் போயிடும்னு உடனே இவர் குரலை மாற்றி, நான் தான் இந்த ஊரில் புதுசாக வந்த சட்டித்தலை சாமியார்னு பேசுகிறேன்னு சொன்னார். அதை நம்பின அந்த ஆள், சாமி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு காலில் விழப்போக நம்ம ஆள் தடுமாறி கீழே விழ சட்டி உடஞ்சி பணியாரெல்லாம் சிதறிடுச்சு. உடனே அவங்க மாமியாரும் விளக்கு பிடிச்சிட்டு வந்தவங்க பார்த்துட்டு மாப்பிள்ளை பணியார சட்டியோட மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னென்னா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பந்தா பண்ணால் மானமே போயிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து அவனில் ஃபிஷ்ஷு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஒன் சைடு மறுபடியும் ஒரு திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும் ஃபிஷ்ஷு. ஆனால் இது நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 மினிட் வந்து ப்ராயில் செட்டிங்கில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நான் ப்ராயில் பண்ணல, நார்மல் பேக்கிங் மோட்லேயே வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஜூஸியாக வந்துருந்துச்சு.
ஃபைனல் குக்கிங் முடிஞ்சிருச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நல்லா வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு இல்லை ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், ஈஸியாக சாஃப்டாக பிரியுது. நல்லா வெந்துருந்துச்சு. நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. நிஷாந்துக்கு டேஸ்ட் பண்ணலான்னு கொடுத்தேன். சாப்பிட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு ஃபிஷ் பிடிக்காது. அவனுக்கு ஃபிஷ் வந்து அலர்ஜிங்கனால அதிகமாக விரும்ப மாட்டான். சிக்கன் மட்டன் தான் விரும்புவான். பட் ரொம்ப நல்லா இருக்குது. முள்ளும் இல்லாதனால நல்லா ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கதையோடு சந்திக்கலாங்க. அது வரைக்கும் பாய் பாய். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.